வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். சுற்றுப்பயணத்துல முந்தா நாள் கள்ளக்குறிச்சி போயிருந்தோம். பொதுமக்கள் நல்ல வரவேற்பு. அதாவது ஒரு தேர்தல் நடக்கும்போது மக்கள்கிட்ட ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் வரவேற்பு இருக்கும். அது என்னன்னா, நாங்க வண்டியில போகும்போது எல்லாரும் பஜார்ல, கடை வீதியில எல்லாரும் ரெண்டு பக்கமும் இருந்து கையை சுற்றி வணக்கம் சொல்றது, வரவேற்கிறது என்பது உண்மையிலேயே அதனுடைய ஒரு இந்த தேர்தலை நாங்கள் வெற்றி பெற போறோம் ஒரு அறிகுறியாக தான் நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு லக்கூர்ங்கிற ஒரு கிராமத்துல கிராம சபை கூட்டத்துக்கு போயிருந்தோம். அந்த ஊர்ல தண்ணியே இல்லை. அந்த மக்கள் காவிரி ஆற்றிலிருந்து வெள்ளாறு தண்ணி கொண்டு வரணும்னு கேட்குறாங்க. அது பக்கத்து தொகுதியில தான் போக்குவரத்துறை அமைச்சரே இருக்காங்க. போக்குவரத்து வசதியே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எங்கேயுமே மருத்துவர்களும் இல்லை, மருந்தும் இல்லை. அந்த லக்கூர் கிராமத்து பக்கத்துல ஒருத்தர் பாம்பு கடிச்சு உடனே இறந்து போயிட்டார். ஆரம்ப சுகாதார நிலையம் எங்கேயுமே அங்கே செயல்படல. நேற்று இரவு திட்டக்குடிக்கு போயிருந்தோம். அங்கேயும் மிக பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. பொதுமக்கள் நிறைய கூட்டமாக கூடி வரவேற்பு கொடுத்தாங்க. அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாருமே கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் ஒரு ஏற்பாடு ஆயிடுச்சு. நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் திருப்பரங்குன்றத்துல நேற்று கார்த்திகை தீபம் திருநாள். கிட்டத்தட்ட என்னைக்கு உலகம் தோன்றிச்சோ அன்னையிலிருந்து கார்த்திகை திருநாளுக்கு எல்லாரும் வீடுகளிலையும் தீபம் ஏற்றுவதும் எல்லா கோயில்களில் தீபம் எடுத்தது வழக்கம். திருப்பரங்குன்றத்தை பொறுத்த மட்டிலும் அறுபடை வீடுகளில் முதல் வீடு. அந்த முதல் வீட்டில் ஏற்கனவே மழை யாருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது இங்கிலாந்து வரை தீர்ப்புக்கு போய் இங்கிலாந்து கோர்ட்டுக்கு வர போயிட்டு அது ஒரு குன்றம் குமரனுக்கே அப்படிங்கிற தீர்ப்பு வந்தது. அது பிறகு ஒரு 1862 தீபம் ஏற்றிருக்காங்க. அது பிறகு இடைப்பட்ட காலத்துல தீபம் ஏற்ற முடியாத சூழ்நிலை வந்து நேற்று ஒரு நீதிமன்ற தீர்ப்பு தீபம் ஏற்றலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்து தீபம் ஏற்ற போகும்போதுதான் காவல்துறை, மாண்புமிகு முதலமைச்சருடைய காவல்துறை, மாண்புமிகு முதலமைச்சர் காவல்துறை எந்த வேலையுமே செய்யாது. ஆனா இந்த மாதிரி கோயிலுக்கு எதிரான வேலைன்னா உடனே செய்வாங்க. அந்த காவல்துறை தீபம் ஏற்ற போனவங்களுக்கும் தள்ளுமுள்ளு வந்து தள்ளுமுள்ளு வந்ததுல திருப்பி அறநிலைத்துறையே அப்பீல் போயிருக்காங்க. பொதுவா நீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே அது அப்பீல் போகாம விட்டுருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. பிரச்சனையை உருவாக்குறதுக்கு காவல்துறையை வைத்து முதலமைச்சர் அவர்கள், தமிழக முதலமைச்சர் தேர்தல் நெருங்கிறதுனால வாக்கு வங்கிக்காக இந்த மாதிரி வேலை. உயர்நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தப்படாததற்கு மதுரை கலெக்டர் 144 தடை உத்தரவு போட்டதுதான் காரணம் மதுரை கமிஷனர் சொல்றாரு. விரைவா நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை பாஜக எப்படி உடனே தீர்ப்பு வருது, அதுக்குரிய எதிர்வினை ஆற்றுறது? இது திமுக ஒருதலை பட்சமா செயல்படும். இன்னும் சொல்லனா இந்து மக்களுக்கு எதிரான ஒரு அரசு. இதுல தீபம் ஏத்துறதுல இன்னும் சொல்ல போனா கலவரம் வரும்னு மாநில கம்யூனிஸ்ட் கட்சியில மாநில செயலர் சண்முகம் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் கண்டுபிடிச்சு கலவரம் வரும்னு கண்டுபிடிச்சு அவர் பேசியிருக்காரு. இதுல கலவரம் வர்றதுக்கு எந்த விதமான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. இது அப்பீல் போறதுக்கு இன்னும் பகிரங்கமா சொல்ல போனா எந்த இஸ்லாமிய அமைப்புகளோ வேறு எந்த அமைப்புகளோ இதுக்கு எதிர்ப்பாக இல்லவே இல்லை. இன்னும் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை பக்கத்திலே தர்கா இருக்கு, கோயிலும் இருக்கு. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்னா தான் போயிட்டு இருக்காங்க. இதை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியில இருக்கிறதே நமது முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டா, நம்முடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை வேற இருப்போம் அப்படின்னு சொன்னார். இப்ப அந்த வேலையை தான் திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பிச்சிருக்கு. முருகக்கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நிச்சயமா நல்ல தீர்ப்பு வரும். இப்போ கோர்ட்ல தீர்ப்பு போயிட்டு இருக்கு, ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. தீர்ப்பு வரும். இன்னைக்கு 3 மணி வரை தீப நட்சத்திரம் ஏத்தலாம்.
ஆக நிச்சயமா அது வந்து ஏற்றுவோம். ஏன்னா இதுல எந்த பாதிப்பு இல்லை. இன்னும் திருப்பி சொல்ல போனா நீங்க தர்காவும் அங்க கோயிலும் பக்கத்துல இதுவரைக்கும் ஒரு சிறு பிரச்சனை தான் வந்தது கிடையாது. இதே மாதிரி காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்துல தர்கா பக்கத்துல ஒரு பிரச்சனை கூட வந்தது கிடையாது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம். ஈரோடு மாவட்டத்துல தாளவாடி கிராமம் பக்கத்துல மசூதி இருக்கு. நான் போயிருக்கேன். அடுத்த ஒரே செவரு மாரியம்மன் கோயில். அந்த மாரியம்மன் கோயில்ல தீமிதி விழா நடக்கும். மசூதி உள்ள ஜமாத்காரங்களே வந்திருந்து மசூதி முன்னால அந்த இடமே அவங்க போட்டு கொடுத்து அழகா நடத்திட்டு இருக்காங்க. ஆக இஸ்லாமியர்களும் இந்துக்களையும் பிரித்தாழ்வதே திமுகவுடைய வேலை. இப்ப அரசு என்ன சொல்லிருந்தா அது வந்து எல்லைக்கான கல்லு தான், அதுல வந்து விளக்கு ஏற்றிருக்க இது சொல்லி அரசு தரப்புல வாதாட எல்லை கல்லு தான், அது தவிர இது கிடையாது, தீபம் ஏற்றக்கூடிய கல் இல்லைன்னு சொல்லி இப்ப நீதிமன்றத்துல அதாவது நீதிமன்றத்துல இவங்களுக்கு தேவையான எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. உண்மை என்ன, தீபத்தூண் தான் அது பேர். எல்லைக்கல்லுக்கு ஒரு கல் மட்டும் எப்படி வைக்க முடியும்? ஒரு கல் மட்டும் எல்லைக்கல்னா, எல்லைக்கல்னா 4 பக்கம்லாம் இருக்கணும். எல்லைக்கல்னா 4 பக்கம் இருக்கும். அப்போ அதுலயே அவங்க பொய் சொல்லுவாங்க அப்படின்னு தெரியுது. இது தீபத்தூண். இதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. எதிர்ப்பு தெரிவிக்கிறதே அறநிலையத்துறை தான், நம்ம அண்ணன் சேவபாபு தான், வேற யாரும் இல்லை. நீதிபதியோட தீர்ப்பு ஒருதலை பட்சமா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல ஒருதலை பட்சத்துக்கு அவசியம் இல்லை. இதுல என்ன ஒருதலை தெளிவா சொல்லிருக்கேன். என்ன சொல்லிருக்கேன்னா, தொடர்ந்து இந்துத்துவக்கு ஆதரவா தான் டிஆர்எஸ் பேசிட்டு வருவதாகவும், தொடர்ந்து இந்துக்களுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய ஒரு நீதிபதி மேல நடவடிக்கை எடுக்கணும். இப்ப நிறைய தீர்ப்பு வந்திருக்கு. முன்னாடி சில நான் பேர் சொல்லல, நிறைய கோயில்களை எடுக்கணும் அப்படின்னா உடனே போய் ஜேசிபி தூக்கிட்டு இடிக்க நிக்கிறாங்க. அப்ப அதுவும் தீர்ப்பு அதையும் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து தீபத்தூண்ல தீபம் ஏத்துறது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யாரும் இப்ப எதிர்ப்பு யார் சொல்றாங்க அப்படின்னா, தஞ்சாவூர்ல இருக்க தஞ்சாவூர் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் சொல்றாரு, வாழ்முறை கட்சி தலைவர் சொல்றாரு. அவங்களுக்கும் திருப்பரங்குன்றது சம்பந்தமே இல்லை. அவங்க வந்து வீட்டுல தீபம் ஏத்தலாம். இதுல யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. எல்லை கல்லுங்கிறது 4 பக்கமும் இருக்கணும், அல்லது 8 திசை 4ல 4 திசையில 8 கல் இருக்கணும். அது பேர் எல்லைக்கல். எல்லைக்கல் எப்படி பிரச்சனைனா இவ்வளவு 1 அடி 2 தான் இருக்கும். இது எத்தனை அடி உயரம் இருக்குது? அப்போ பொய்ய சொல்றாங்க. தேர்தல் இருக்குது, தோல்வி பயத்துல இன்னைக்கு திமுக கூட்டணி இன்னைக்கு நடுநடுங்கி போயிருக்கிறார்கள். ஏப்ரல் 26 நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வரும். கிடைக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாக்கு கிடைத்து கூட பெறக்கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்தமா கிடைக்கக்கூடிய இஸ்லாமியர் வாக்கு வந்து பிரித்து தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செயல்படுறாங்க. ஏன்னா விஜய் வந்துட்டாரே செல்வன் வாக்கு பிரிக்கிறோம், அதனால ஒட்டுமொத்தமா வந்து கிடைக்கக்கூடிய வாக்குகள் அதைத்தான் சொன்னேன். இப்போ அதாவது தேர்தல் வாக்கு வங்கிக்காகத்தான் இந்த அரசாங்கம் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியில் இருக்கிறாங்க. எல்லாரும் இந்து மக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையா இருக்கிறது அவங்க விரும்பவே இல்லை. அரசு எதிர்பார்க்கிற தீர்ப்பு கிடைக்கலனால இவ்வளவு ஃபாஸ்டா ரியாக்ட் பண்றதா பாஜக. இப்போ வந்து 144 போட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? 144 போடணும், அதுக்கு சில ரூல்ஸ் நாம்ஸ் இருக்கு. ஏதாவது கலவரம் நடந்திருக்கணும், அல்லது ஏற்கனவே கலவரம் நடத்தக்கூடிய ஆட்கள் அங்க போயிருக்கணும். எல்லாமே சாமி கும்பிடக்கூடிய போன ஆட்கள் தானே. கலவரத்துக்கு அங்க வடிவம் சரி. அப்படியே இருந்தா கூட போலாம், 1+2 கூட போலாம். அது கூட முடியாதுங்கிற. அப்ப ஏன் அதுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறதான பொது சொத்தை சேதப்படுத்தியதாக வழக்கு. காவல்துறை மேல் தாக்குதல் நடத்தியிருந்தால் வழக்கு போடலாம். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. பொது சொத்தை சேதப்படுத்தியிருந்தா வழக்கு போடலாம். எங்களுக்கு பிரச்சனை, எங்க பிரச்சனைக்கு வாங்குறீங்க நீங்க? நேற்று தென்காசி கோர்ட்ல ஒரு ஜிபிய கோர்ட்டுக்குள்ள போட்டு வெட்டி கொண்டுட்டான். காவல்துறை என்ன பண்ணிருக்கு? சரி, நாகப்பட்டினத்துல ஒரு பெண்ணை காதலிச்சு அது முடியலன்னா அந்த அலுவலகத்துக்கு வெட்டியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க காவல்துறை? புறத்து நாட்டுல கஞ்சா போட்டு உதயநிதி ஸ்டாலினுடைய மன்றத்தில் ஒருத்தர் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, ரேப் பண்ணியிருக்காங்க. காவல்துறை என்ன பண்ணிருக்கு? இதுக்கு மட்டும் உடனே கேஸ் போடுறீங்க. தென்காசியில் உடனே அரெஸ்ட் பண்ணாங்களா? புறத்து நாட்டுல உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மன்றத்தில் கஞ்சா போட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க, அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? டெய்லி ரேப். தெலுங்குல ரேப்புன்னா நாளைக்கா இன்னைக்குன்னு சொல்லுவாங்க. ரேப்பு அப்படிம்பாங்க. நாளைக்கா தெலுங்கா தமிழா? உங்க கூட தானே இருக்கேன்.
இதுல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு தெரியும். நீங்க மலையாளம் தெரியும், ஹிந்தி தெரியுங்க. உண்மையிலே கொஞ்சம் நியாயமா பார்க்கணும். அதெல்லாம் மீடியா ஊடகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவா சொல்லணும். இதுல வந்து நானும் ஒரு சார்பா பேசல, காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இதே இது சுவாமிநாதன் நெடுங்காலமா நடக்கலைன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா அது நடக்காம இதே மாதிரி இவங்களால தான், இவங்க தான் முழுக்க முழுக்க காரணம். இப்போ இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தான் பழனி கோயிலை சுத்தி நிறைய ஆக்கிரமிப்பு இருந்துச்சு, எடுக்க சொல்லி தீர்ப்பு சொன்னதும் இது நம்மளுடைய சுவாமிநாதன் அவர்கள் தான். அப்ப அதையும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது மட்டும் நீங்க வந்தீங்கன்னா அரசியல் பண்றாங்க திமுக. மாண்பு முதலமைச்சர் தோல்வி பயம் இன்னைக்கு. இல்ல இதை வச்சு என்ன திமுக அரசியல் பண்ணணும்? ஆமா, இது வந்து என்ன, இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி வேணும், பிற மதத்துல வாக்கு வங்கி, இந்துக்களையும் இந்துக்கள் எதிர்ப்பா இருக்க மாட்டாங்களா? இந்துக்கள் ஒற்றுமையா இருந்தாதான் பிரச்சனையே இல்லை. ஒற்றுமை ஆக போறாங்க இப்போ 2026 தேர்தல்ல. இந்துக்களுக்கு பாதுகாப்பான அரசு திமுக அரசு அப்படின்னு தொடர்ச்சியா முதலமைச்சரும் செயல்பாடும் சொல்லிட்டு வராங்க. ஆனா இப்ப இந்துக்களோட அடிப்படை வழிபாட்டு உரிமையில கூட கை வைக்கிற அளவுக்கு மாறிட்டு இருக்கு. அப்போ இது எப்படி படிக்கிறது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயிலா, அப்படிதானே சொல்ல முடியும்? வேறுபட்டு பேசிக்கிட்டு இப்படி ஒரு சமூகத்திற்கு எதிராக, அது மாதிரி எந்த சமுதாயமும் எந்த மதமாக இருந்தாலும் சரி, அதுக்கு எதிராக நம்ம பண்ணதுக்கு நியாயமே இல்லை. இது அது எனக்கு தெரியாது. அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும், வந்திருக்காங்கிறது நீங்க நீங்க டெல்லிக்கு போயிட்டு வந்தீங்க, அடுத்த வாரத்துல அவரும் ஓபிஎஸ் போயிட்டு வரோம்ல, இதை மீண்டும் ஒருங்கிணைக்கும் முயற்சியா பார்க்கணும். நீங்க எப்படி பார்க்கறீங்க? நீங்க பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா பச்சை கலர்ல தெரியும். நீங்க ஒரு கலர்ல பார்த்து அவரும் அரசியல் பேசணும்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியா பேசினேன், தமிழக அரசியல் ரீதியா பேசினேன். நம்ம கிரீன் கலர் கண்ணாடி, முடியாதுன்னு சொன்னவரு இப்ப மீண்டும் வந்து ஒரு இணக்கமான கிரீன் கலர் கண்ணாடி போட்டு போ. முடியாதுன்னு சொன்னவரு வாய்ப்பில்லைன்னு சொன்னவர் மீண்டும் வந்து டெல்லியில போய் போயிட்டார் அப்படிங்கும்போது ஒரு இணக்கமான சூழல் ஏற்படுது அப்படின்னு இல்ல, பார்க்கலாம். அரசியலை பொறுத்த மட்டும் நீங்க பச்சை கலர் சொல்றீங்க, கிரீன் கலர்னு சொல்றீங்க, அப்ப இணக்கமான வண்டி சூழல் வண்டி கிளம்பி கிளம்பிட்டு பச்சை கலர் பச்சை கொடியா மாறி இருக்கும். கொடி நம்ம கொடி பறக்கும். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில எங்களுடைய கொடி பறக்கும். இல்ல, அது அவங்க சந்திச்சு வந்திருக்காங்க, அது அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. நான் இல்ல கூட இருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்ன பேசுறாங்க. சந்திச்சது மட்டும் தெரியும். இது போன்ற ரகசிய சந்திப்பு இன்னும் தொடருமா டெல்லியில? இங்க எல்லாம் ரகசிய சந்திப்பு இல்லை, எல்லாமே நேரடி சந்திப்பு. இல்ல இவ்வளவு தூரம் சந்திக்கிறாரு, ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி நெருங்கி வருவதற்கு அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குதா? இல்ல, அதை பத்தி நான் இப்ப எதுவும் கருத்து சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை ஆரம்பத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, தமிழகத்துல திமுக கூட்டணி ஆட்சியை வீழ்த்த வேண்டும், அதற்கு எல்லோரும் ஒரு ஆரம்பத்தில். ஆனா அதுல சில கூட்டணி இருந்தவங்க வெளியே போயிருக்காங்க, திருப்பி வரலாம், சேரலாம், அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம்.